வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் தமிழ்குடி. நாங்கள் இப்போ குளோஸ்டர் சிட்டியில் நிற்கிறோம். குளோஸ்டர் சிட்டி உங்களுக்கு வடிவா சுற்றி காட்ட போகிறோம். நாங்கள் அதுக்கு முன்னாடி இங்கிலீஷ்காரனுடைய பிரேக்ஃபாஸ்ட்டை போய் முதல்ல சாப்பிடுவோம். சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. பாருங்க, இதான் எங்களை வீட்டுக்கு அருகாமையில் உள்ள ஒரு சின்ன சிட்டி. இந்த கடையில இதையும் பாருங்க, எங்கேயாவது இந்த பிளாஸ்டிக்கோ குப்பைகளோ இருக்கான்னு பாருங்க. எங்கட ஊரைன்னு நினைச்சு பாருங்க. இங்கேயும் ஜனங்கள் தெரியுது, ஆனால் போட மாட்டாங்க. ஏன்னா அவங்க சின்ன வயசுல இருந்து அப்படி வளர்த்துருக்காங்க, சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு போய் அரசாங்கத்தை குத்தம் சொல்லிட்டு இருப்பீங்க. ஏன்னா நாங்க ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுனா தான் மாற்றம் வந்து நம்மள இருந்து தொடங்கணும். என்ன நான் சொல்றேன், அதனால சொல்லிட்டு சுத்தமா வச்சுக்கொள்ளுங்க ஊரை. ரோடுகளை பாருங்க எவ்வளவு நீட்டா வச்சிருக்கானு, பார்க்கும்போது ஆசையா இருக்குது. என்ன நான் சொல்றேன், போதும். இதெல்லாம் பாருங்க, ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே உருவாக்கப்பட்ட சிட்டின்னு சொல்றாங்க. ரொம்ப பழைய சிட்டியா. ஓகேவா, வாங்க இங்கதான் சாப்பிட போறோம். காஃபி என்ன இருக்கு உள்ள போய் பார்ப்போம். வந்து உள்ள உட்காந்துட்டோம். அவங்க ஆர்டர் வந்துதான் அடுப்பாங்களாம். பசி வயிற்ற கிண்டுது. ஆனா வெயிட் பண்ணுங்க. ஓகே, வெயிட் பண்ணுவோம். நம்ம ஊர்ல இருந்தா சில பல இட்லி எல்லாம் போட்டு தாக்கலாம். ஃபுல் மீல் ஒன்று எடுப்போம். தெரியா, ஃபுல் மீல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். லார்ஜ் எடுப்போம். பார்க்கவே இப்படி இருக்கேப்பா. காலங்காத்தால எப்படா சாப்பிடுறீங்க பார்ப்போம். எஸ் ப்ளீஸ். This one. Yeah. This is the one it comes with tea or coffee. Tea or coffee, yeah. Can I have this one? Sure, yeah. Yeah, please. One cappuccino. Yeah. Not the cappuccino, just ordinary coffee. Yeah, ordinary coffee, please. With toast or fiber, guys? Toast, please, yeah. How long is it gonna take? 10 minutes maximum. Oh, thank you. பாத்தீங்களா, நம்மளை பார்த்து இந்த ஊருக்கு புதுசான்னு கேட்டாங்க. நம்ம சாப்பாட்டுக்கு தாண்டா புதுசுன்னு சொல்லியிருக்கோம். ஊருக்கு பழசு. வரட்டும், பார்க்கிறோம். கொஞ்சோண்டு பீன்ஸ் வச்சிருக்கானுங்க. ஒரு இது என்னது, உருளைக்கிழங்கு. பிரெட் கொண்டு வரான் டேபிள்ல. அது பயந்துட்டேன், என்னடா இவ்வளவு பெருசா ஆர்டர் பண்ணோம் ஆனா கொஞ்சமா தாரீங்களேன்னு நினைச்சு பயந்துட்டேன். ஆனா பாருங்களேன், மஷ்ரூமு, சொசேஜ் ஒண்ணு ஒண்ணா வச்சிருக்கானுங்க. காலங்காத்தால பண்டி பாருங்களேன். ஆப் ஆயில் நல்லா தானே இருக்கும். நம்ம நினைச்ச அளவுக்கு இல்லைங்க, டேஸ்ட் சாமையா இருக்குது. அதான் பயப்பட உள்ளதாருங்க, இவ்வளவு அழகா இருக்கானுங்க போல இருக்கு. டெய்லி இதை சாப்பிட்டு நாளையில இருந்து நம்ம எங்க சாப்பிடுவோம். புரியுதா, செம்மையா இருக்கு. முட்டையை பாருங்க அப்படியே. எங்க ஊர்ல ஆப்பாயில் வந்து ஒரு பக்கம் வெந்து ஒரு பக்கம் வேகாம இருக்கும். ஆனா அது 2 பக்கம் வேந்திருக்கானுங்க. ஆனா உள்ள ஆப்பாயிலவே இருக்குது. எப்படி பண்ணானுங்கன்னு தெரியல. இது வந்து எப்படி இருக்கு தெரியுமா? இல்ல, பிக் பாஸ் சௌந்தர்யா செஞ்ச ஆபாயில் மாதிரி இல்ல. அதுதான் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம கரண்டியால சாப்பிட முடியாதுங்க. ஏன்னா நம்ம ஊர் அப்படி. காஃபியை குடிச்சிட்டு இந்த கண்டி சொசைட்டியும் கண்டிச்சு நல்லா இருக்கும். அவ்வளோத்தான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன். இருந்தாலும் என்னோட கேமராமேன் வந்து ஏதோ அப்புள் பாயும் ஐஸும் ஆர்டர் பண்ண உனக்கு பிடிக்கல போல இருக்கு. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா.
சரி அநியாயம் பண்ணக்கூடாது. நான் வந்து அதனால நானே ட்ரை பண்ணி பார்க்க போறேன் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா இல்லாட்டி கொட்டிடுவோங்க. இது என்னடா வரவு மாட்டேங்குது. என்ன புளிக்குது. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? இது கொஞ்சம் புளிப்பா இருக்குது. இப்பதான் தெரியுது எதுக்கு ஐஸ்கிரீம் தந்திருக்கானுங்கன்னு. அது ஐஸ்கிரீமோட சாப்பிட ஒரு வித்தியாசமான டேஸ்டா நல்லா தான் இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க தயவு செஞ்சு. நான் ஜாம் பெற்ற இன்பம், நீங்களும் பெற்று பாருங்க. சூனாப்பானா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இதை இப்படியே மைண்டன். சாப்பிட்டு முடிச்சாச்சு, வாங்க. சாப்பிட்டு முடிஞ்சுது. சாப்பாடு ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. நீங்களும் குளோஸ்டர் வந்தீங்கன்னா இதுல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அது வரைக்கும் வேற என்ன கண்டென்ட் பண்றன்றதை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வெளுத்து போடுவேன். நன்றி, வணக்கம். One day, man, I think I'm not tricky.